விஜயோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு விஜய் கூட நடிச்சு ஆனா விஜயை பத்தியே கலாய்க்கிற மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருக்காரு ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவை பத்தியும் அவர் என்ன படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எலெக்ஷன் டைம்ல எந்த அரசியல் சார்ந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு. ஆனா இப்போ என்ன படம் தெரியுமா ரிலீஸ் ஆக போகுது? TN 2026 ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல நடிகர் நட்டி தான் நடிச்சிட்டு இருக்காரு. இதனால விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து கோவப்படுறாங்க அவர் மேல. எதனாலனா விஜய் இமிடேட் பண்ற மாதிரி ஏன் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் மேல கோவப்பட்டு பேசதான் செய்யறாங்க. இதுல விஜய் கேரக்டர்ல நட்டியும் புஷியானந்த் கேரக்டர்ல தம்பி ராமையாவும் ஏன் நம்ம சீமானோட கேரக்டர்ல கூட கிங்ஸ்லி நடிக்கிறாரு. இவ்வளவு பேர் வந்து அந்த மூவில நடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பேசும் பொருளா என்ன ஆயிருக்குன்னா 2026 கலாய்க்கிற மாதிரி ஒரு படம்னா அது இந்த படம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி டிவிகேல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி வேணா படம் எடுங்க, விஜய் வந்து நீங்க வந்து நல்ல விதமா காமிச்சாலும் சரி கெட்ட விதமா காமிச்சாலும் சரி, அரசியல் வரப்போகுது, அதாவது ஓட்டுலாம் போட போறாங்க மக்கள் எல்லாருமே, இப்போதான் நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா? ஜனநாயகனை மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ண விடலையே, CBFC வந்து ஏன் இப்படிலாம் பண்றீங்க? சர்டிபிகேட் வந்து இந்த படத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க, ஜனநாயகத்துக்கு கொடுத்துருக்கலாமே, ஆனா TN 2026 படத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி CBFC மேல கோவப்பட்டு தான் பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் 2026 துரந்தர் 2 வந்துச்சு. அந்த படத்துலயும் நிறைய பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. அந்த படத்துக்குலாம் நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, ஆனா ஜனநாயகத்துக்குலாம் கொடுக்க மாட்டீங்க. வெளிப்படையாவே மோடியை பத்தி பேசியிருந்தாங்க. இந்த படத்துல எல்லா கட்சியும் சார்ந்து பேசுறாங்க. இந்த மாதிரி படத்துக்குலாம் கொடுக்குறீங்க. ப்ரொபகண்டா படத்தை இந்த மாதிரி எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷன் டைம்ல வெளியிடுறது தப்பான ஒரு விஷயம் தானே, அந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்க தவிர்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் சொல்றாரு. வெற்றிமாறன் இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்றாரு. ப்ரொபகண்டா படத்தை வந்து நம்ம வந்து உட்காந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுவோம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுனா என்ன நடக்கும்னா, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டுன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிரும். அதே மாதிரிதான் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா 2000 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாதுன்னு சொன்னக்கு அப்புறம் தான் தமிழகம் வந்து முன்னேறிச்சு அப்படின்ற மாதிரி துரந்தர் 2 படத்துல காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சைடு நானே பார்க்கும் போது எனக்கே ஆமாவா அப்படின்ற மாதிரி தோணிச்சு அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் அதை பத்தி பேசலாமா? நீ ஏன் விடுதலை 2 படத்துல என்ன சொல்லியிருந்த, நெக்ஸலைட்லாம் வந்து நல்லவங்கன்ற மாதிரி தான் காமிச்சிருந்த, நீ எல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி வெற்றிமாறனை பார்த்து கேள்வி கேட்க தான் ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்ல பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே, ஜனநாயகனை மட்டும் ஏன் விடல இவங்க, TN 26 விட்டுருக்காங்க, துரந்தர் 2 படத்துல விட்டுருக்காங்க, இந்த படத்தெல்லாம் வந்து வெளிப்படையாவே பேசுறாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விட்டா 3 படத்தையும் விட்டுருக்கணும், இல்லைன்னா 3 படத்தையும் தடை விதிச்சிருக்கணும். ஆனா எதுவுமே பண்ணாம இந்த படத்துக்கு மட்டும் சர்டிபிகேட் கொடுத்துட்டு ஜனநாயகனுக்கு மட்டும் சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தது, இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தான் வைக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.